வணக்கம் நேயர்களே, அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதலில் வர்றது பொது பலன்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசா புத்தி பலன்கள் வரும். உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அதன் பேப்பரில் நோட் பண்ணி அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கார். அதுவும் சூரியனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் 1 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றது, தாயார் சம்மந்தமான விஷயங்களில் சின்னதாக ஒரு வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி என்றைக்குமே செவ்வாய் சூரியன் ஒரே அது ஒரு நட்சத்திரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா, இனிமேல் செவ்வாய் சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது எமோஷனாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப எமோஷனாக கத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எமோட்டலாக இருக்கிற மாதிரி விஷயங்களும், வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த நட்சத்திர அதிபதி சூரியனாக இருக்கும்போது செவ்வாய் சூரியனோட காம்பினேஷனில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2, 7 அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 4ல் போகிறது. அதுவும் சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது உங்களுக்கு நல்ல பொருள் வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயார் சம்பந்தமான விஷயங்கள், தாயார் வழியில் வரன்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் டிலே ஆனாலும் டக்குன்னு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா சுயசாரத்தில் 4ல் இருக்கும்போது கொஞ்சம் இந்த வீடு வாசல் இந்த மாதிரி விஷயங்கள் விற்பனை ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு சின்ன கருத்து வேறுபாடு போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுதானே வழியை. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 6 வீடுகள் சொத்துக்களை ஏதாச்சும் வாங்கிறதுக்கான, அதை ஒரு லோன் போட்டு வாங்கலாம், ஒரு வண்டி வாகனம் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். வண்டி வாகனங்கள் சின்னதாக கொஞ்சம் அந்த சர்வீஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொஞ்சம் செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பிரயாணங்கள் வேலை விஷயமாக இருக்கிற பிரயாணங்கள் நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க, நல்ல ஒரு பேச்சு துறைகள், கம்யூனிகேஷன், யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள், ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்க நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 4ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரத்தின் முற்பகுதியில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ புதன் வியாழனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் அந்த காலகட்டத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் 4ல் வருகின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் நிறைய கருத்து வேறுபாடு, கொஞ்சம் வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 4ல் இருக்கும்போது வீடு வாசல் சொத்து சுகங்கள், ஏதாவது கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் பழுது பார்க்குறது, வீடு பராமரிப்பு வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பேசணும். 9ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள், சொத்துக்கள், புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கான சில அலைச்சல்கள் சில பேர் இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போகணும், வெளிநாட்டில் இருக்கணும், மாநிலங்களுக்கு போகணுன்றவங்களாம் அதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி சனி 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 11ல் உள்ள சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் லாபங்கள் கொஞ்சம் டிலேடாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. மற்றபடி 12ஆம் அதிபதி குரு 2ல் இருக்கும்போது நிறைய சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சில பேர் சொந்த ஊர், தாய் சம்மந்தமான உங்கள் அம்மா வீட்டு சம்மந்தமான இடங்களுக்கு போய் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது ஒரு புது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
நான்கில் இருக்கும்போது 5ஆம் அதிபதி 4 இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து பேசிக்கிங்க. மற்றபடி வந்து வேறு பெரிய ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நல்ல சிறப்பான பலன்கள் நல்ல பலன்கள் இருந்தாலும் ஒரு புதன் வியாழன் கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்து பேசணுங்க. யார்கிட்டயா பேசும்போது 1க்கு 2 வாட்டி கொஞ்சம் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும். பட் சில நேரத்தில் சொத்துக்கள் விஷயங்களில் கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ குழந்தைகிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12லிருந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்களை எள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ யாராருக்கெல்லாம் ஜனனகால ஜாதகத்தில் வந்து ராகு தசாபுத்தி இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல யோகங்களை வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் டிலேடாக வரும். ஏன்னா இப்போ வந்து சனி வக்கரமாக போகிறதுனால கொஞ்சம் டிலேடாக வரதுக்கான பட் இன்னும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் எள்ளி தருவது லோன்ஸ் மூலியமாக ஒரு வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது குழந்தைகள் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுறது கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறதெல்லாம் வந்து நடக்கும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது 2 7ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது மனைவி பேரில் ஒரு சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் மூலியமாக தாயார் வழியில் வந்து ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். மற்றபடி வந்து என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து 1 6ஆம் அதிபதி 3லும் வேலையில் நிறைய மாற்றங்கள் நிறைய ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்கிறது கொஞ்சம் வந்து அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேர் வந்து கடன்கள் பழைய கடனை அடைச்சிட்டு புதிய கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 5ஆம் அதிபதி புதன் வந்து 3ல் இருக்கும்போது சுயசாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வெற்றி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குலதெய்வ அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 3 சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் கொளுத்தி போடுவோம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகாமல் இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு புதன் வியாழன் கிழமைகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த காலங்களில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா வாக்குவாதம் பண்ணுறது கொஞ்சம் வந்து இடமும் பேசுறதுமான சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை ஏதாவது சொத்துக்கள் விற்பனை ஆகணும்னா விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்தில் அது சுயசாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வெற்றி நல்லா இருக்கும். ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதனால் நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா அது டாக்குமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து லோன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்பொழுது நல்ல விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வந்து வரன் பார்த்துருக்கீங்கன்னா அந்த வரன் கைக்கூடி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லாயிருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களை ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு தொல்லைகள் நண்பர்கள் மூலியமாகவோ யாராச்சும் வெளியாளர்கள் மூலியம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக அது நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஃப்ரெண்ட்லியாக கேட்குறான்னு சொல்லிட்டு எதாவது கொடுத்திங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பாவுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் வெளிநாட்டில் இருக்கும் பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் சனி வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் டிலேடாக வர முடியாது. மற்றபடி கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து அது வந்து குருவுடைய சாரத்தில் அப்படி போகும்பொழுது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ஒன்றும் சிறப்பாக இருக்குது. பட் கொஞ்சம் நடைமுறையில் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. 11ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலுமே 8 11ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய ஆசைகள் காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் ரீதியில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது சொத்துக்கு ஏதாச்சும் வந்து நான் அப்படி பண்ணி தரேன் நீங்கள் மார்ட்கேஜ் கொடுங்க அப்படி இப்படி ஏதாச்சும் பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைனா ரொம்ப பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது 7ஆம் அதிபதி மற்றும் அவர் வந்து 12ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது கணவன் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருப்பீங்க. கொஞ்சம் மனைவியோட ஜாலியாக ரவுண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நல்ல ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை தான் ரொம்ப நல்ல விஷயத்தை தரும். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகும்போது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தசா புத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரிஷப லக்னமாக இருந்து சூரிய திசை நடக்கிறவங்க சூரியன் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கி விற்கிறது, ஒரு பழைய விற்காத சொத்து விற்கிறது, பழைய வண்டி வாகனம் விற்கிறதுக்கான தாயார்க்கவங்களும் சின்ன ஒரு மன வருத்தங்கள், கொஞ்சம் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயம் சிறப்பான பலன்களையும், அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்லா ஆக்கப்பூர்வமாகவும் நல்லா வழியாகவும் இருக்கும். புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ வந்து சந்திரன் அஷ்டமத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும். வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய அந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். விற்பனை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அவர் வந்து 4ஆம் தேதி தாய் வழியில் வந்து ஏதோ வரன்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாகிறது ராகு தசாபதி அதனால் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கிற ராகு சிறப்பான பலன்கள் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தாயார்க்கவங்களுக்கும் சின்ன கருத்து பேதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரோட கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே கொடுக்கணும் போது சனி வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ 10ல் உள்ள சனி வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் வரும். பட் இருந்தாலும் வந்து அவர் 8ஆம் அதிபதியாக இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஏதாச்சும் அதீதமான ஆசைகளை காட்டி நம்ம ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3லிருந்து அது சுயசாரத்தில் போகும்போது குழந்தைகளோட வெற்றி ரொம்ப நல்லாயிருக்கும். பூர்வீக சம்பந்தமான விஷயம் ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. புதிய டாக்குமெண்டேஷன், புதிய அக்ரிமெண்ட்டுகள், புதிய ஒப்பந்தங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக கேது தசாபுத்தி வந்து கேது வந்து 5ல் உட்காந்துருக்கும்போது குழந்தைய கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறதை தவிர்க்க முடியாது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து 3லிருந்து அது சனியுடைய சாரத்தில் போகும். தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் புதிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் அதுக்கான பிரயாணங்கள் சில பேர் மேற்கொள்வீங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் 2ல் இருக்குது. ஸோ என்னென்னா புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல யோகங்கள் நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் முதல் 2 நாட்கள். அதுக்கப்புறம் வந்து வேலை விஷயங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒப்பந்தங்கள் திருமணம் சம்பந்தமான விஷயங்களால் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 3ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா கூட கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது சுயசாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தான். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து புது ஸ்கூல் சேர்க்குறதோ இல்லை புதுசாக ஏதாச்சும் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் குழந்தைகளுக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அதெல்லாமே கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் நிறைய சுத்தமான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் பணம் வருமானா கண்டிப்பாக பணம் வரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. கடன் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கொஞ்சம் அலையிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய திருமணம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். சில பேர் கணவன் மனைவி வந்து வெளிநாடு போகிறதுக்கான, சில பேர் வந்து இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர், ஸோ இந்த மாதிரி ஊர் மாறி இருக்கிறதுக்கான சின்ன பிரிவுகள் வந்து போகிறதுக்கான சில பேருக்கு இருக்கும். பட் இன்னும் பெரிய ப்ராப்ளம் வருமானம் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஐயோ நடாது இப்படி இருக்கோமேனு. அதனால்
கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து 12 இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள், நிறைய முன்னேற்றத்திற்கான அலைச்சல்கள். பட் இருந்தாலும் அந்த வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாகவும் அலைச்சலாகவும் நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இதுக்கப்புறம் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் பார்க்க போகிறோம். மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன யாராச்சும் ஏதாச்சும் கொளுத்தி போடுவான், அதை நினச்சி ஒரு மன உளைச்சல் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மீனலக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், நல்ல சிறப்பான அனுகூலங்களையும் குலதெய்வ சம்மந்தமான விஷயம், சிறப்பான அனுகூலங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வேலை விஷயங்களும் சிறப்பான விஷயங்களும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே சுபமாக முடியும். பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது 10லிருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளிநாடு எக்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள், சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இதனால் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் டிலேடாக நடக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு. மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ கணவன் மனைவி நடுவில் வந்து அவங்க ஒரு ஊர் இவங்க ஊர் அந்த மாதிரி பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே சிறப்பு தான். மற்றபடி பணம் வருமானம் கண்டிப்பாக பணத்தை சம்மந்தமான விஷயங்கள் பொருள் வரது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அதனோட சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9லிருந்து அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு. எங்கேனாச்சும் வந்து ப்ரொமோஷன்ஸ் கேட்டு வெளியூர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும், நல்ல லாபங்களை கொடுக்கும். வெற்றி ஒரு சொத்து சுகங்கள் வாங்கிறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களும் சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் வரணும். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த மாதிரி சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, அதுக்கான வருமானம் கண்டிப்பாக வரும். ஸோ நல்ல ஒரு பெரிய லெவலில் அவங்க செட்டில் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் செலவுகள் பண்ணுவீங்க. அதே மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு இந்த வாரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களுக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பு. கடகராசி. ஸோ கடகராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாவை சந்திரன் வந்து நல்ல சிறப்பான ஒரு கிட்டத்தட்ட வந்து வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் விஷயங்கள் நல்லா ஆக்கப்பூர்வமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை விஷயங்கள் வந்து சிறப்பான ஒரு காலகட்டங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களது ராசியாவது நல்ல ஒரு லெவலில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க, ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். 2ஆம் அதிபதியான சூரியன் ராசியிலேயே இருக்கும்பொழுது குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் மெனக்கெடுவீங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் சிறப்பாக நடக்கும். அதில் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ உங்களை தேடி நிறைய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு கமாண்டிங்கான ஒரு பொசிஷன் எதிர்பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவருடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து ராசியிலே இருக்கார். ஸோ 3-12ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய சுற்றுலா போகலாம், பயணங்கள் மேற்கொள்ளணுங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கான பிளானிங் நிறையா பண்ணுவீங்க. கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் சில பேருக்கு நிறைய இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு பிளானிங்காக போவீங்க. உங்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றிகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஸோ அது சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கிறது பெரும் பணம், அதாவது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றது, வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் அதில் வந்து ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது சில நேரங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா 8 சம்மந்தப்படும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அம்மாக்கிட்ட பேசும்போதும் அம்மாவுடைய செயல்பாடுகள் தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து பேசணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கிற ஒரு காலகட்டங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருப்பதற்கான வாய்ப்பும், ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக சம்மந்தமான விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தையோட வளர்ச்சியை நோக்கி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. குதூகலமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான குரு 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள், உங்களுக்கு தேடி வந்து புதிய வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வரவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஈகோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்களும் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருக்காரோ ஸோ அவங்க பெரிய யோகங்கள் இந்த வாட்டி இருக்குங்க. ஏன்னா 8ல் உள்ள சனி வந்து 11ல் உள்ள குருவின் சாரத்தில் போகிற அந்த காலகட்டங்கள் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் வந்து பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் தொழில் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது வீடு, சொத்துக்கள், வண்டி, வாகனங்கள் வந்துகிற யோகங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களை தேடி வரும். ஸோ இந்த வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ அதனால் ரொம்ப சிறப்பு தான். திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதியில் வந்து சனி இருந்தாலும் அதோடைய சாரநாதன் வந்து 11ல் ஓரளவுக்கு நல்ல விஷயம் கொடுக்கும். பட் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நண்பர்கள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய பிரயத்தனப்படுறது, நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. கமாண்டிங்கான ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, நல்ல பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் நிறைய பெரிய வெற்றிகள் கிடைக்கும். ஸோ பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பிரயாணங்கள் மூலியமாகவும் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும். குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. வீடு, சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள், வேலையில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக சம்பந்தமான விஷயம், குலதெய்வ வழிபாடு பெரிய வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் சனியுடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சனி 8ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு, வெளிநாட்டில் இருக்கும் ஒரு சின்ன மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை பிரயாணங்கள் மேற்கொள்கிறோம். ஸோ ஏதாச்சும் வந்து ட்ராவல் போகிறீங்கன்னா இந்த ட்ராவலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கான ஃபீல் நிறைய இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் உங்களை வந்து அடைவதற்கான இருக்கும். பெரிய அளவில் சந்தோஷங்களும் குதூகலமும் அற்புதமாக இருக்கும். வேலையில் பெரிய மாற்றங்கள், பெரிய வெற்றிகள், உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு. சில பேர் வந்து வேறு மாநிலங்கள், வேறு வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து 8ல் இருந்து குரு தசாபுத்தி பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் வரும். சனி வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் டிலேடாக கிடைக்குமே ஒழிய மற்றபடி பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு. பெருத்த வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லா பயன்படுத்திக்கணும். கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தரம். ஸோ புதன் தசாபுத்தி அந்தரம் வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சுயசாரத்தில் இருக்கும்போது பெரிய ஒரு பிளான்லாம் பண்ணுவீங்க. ஸோ அங்கே போகணும், இங்கே போகணும், இதில் வந்து இந்த மாதிரி வெற்றி பெறணுங்கிற ஒரு பிளான்லாம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி 3ல் உள்ள கேது வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். புதிய முயற்சிகள், புதிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு பெரிய லாபங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு, சொத்துக்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நல்ல பிரார்த்தனைக்கு வந்து நல்ல பலன் இருக்கும். டெய்லி ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சூரியன் 12ல் இருக்கும்போது நிறைய செலவுகள், சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல அந்த செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாரத்தின் வந்து ஒரு லாஸ்ட்டில் ஒரு சனிக்கிழமை வாக்கில் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காகவும் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வந்தாலும் ஸோ கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால குடும்பத்திற்காகவும் பெரிய லாபத்திற்காகவும் கொஞ்சம் அலைச்சல்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது புதிய முயற்சிகள், ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது
அது 4, 9 நாளே வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா சார்ந்த விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தாயாருடைய விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து சிறப்பான ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் விரயங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் குழந்தைகளோட விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். சில நேரங்களில் குழந்தைகள் வந்து எதிர்த்து பேசுகிறத வந்து தவிர்க்க முடியாது. கொஞ்சம் வந்து நம்மகிட்ட வந்து கொஞ்சம் எனிமிட்டியாக வந்து பேசுவாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சனி இந்த 7ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன கருத்து வேறுபடணும். ஏதாவது தேர்ட் பர்சன் வந்து நம்மளுக்கு இன்வால்வ் ஆகி அதனால் வந்து நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வரனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி, உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். தொழிலில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ தேவையில்லாத ஒரு விஷயங்கள், ஒரு பேராசையை காட்டி மற்றவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல சிறப்பான ஒரு வளர்ச்சி, சிறப்பான வருமானங்கள் வருது. மற்றபடி வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து செவ்வாய் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது நண்பர்கள்லாம் நல்ல ஒரு லாபங்கள் கிடைச்சாலும் சில நேரங்கள் அவங்களால நிறைய செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் வந்து நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்துக்காக கொஞ்சம் சின்ன செலவுகள் உங்களுக்காக காத்திருக்குங்க. ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசா புத்தி பலன்கள். ஸோ தசா புத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்தரம் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய செலவுகள், சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதுவும் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம், தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேருக்கு நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு நல்ல விஷயந்தான். கொஞ்சம் அலைச்சல் கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3, 4, 5 ட்ராவல் பண்ணணும். ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். நல்ல முயற்சிகள், சொத்து சம்மந்தமான விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல். நாம் தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கிற பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ல் உள்ள ராகு நிறைய பிரச்சனையை பண்ணுறதுக்கான ரொம்ப கவனம். அதுவும் கணவன் மனைவி விஷயங்களும் சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அதனால் குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத விரயங்கள் வருவதற்கான தொழில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. வெளியிலேருந்து யாராவது தேர்ட் பர்சன் வந்து உள்ளே நுழைஞ்சு குழப்பறதுக்கான வாய்ப்பு. தேவையில்லாதவர்களை பற்றி பேசாமல் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நிறைய அலைச்சல்கள், நிறைய வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்துக்கான செலவுகள் வந்து உடனடியாக இருக்கும். குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி செலவு பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். சிம்ம லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்த பார்த்து பேசணும். ஸோ கேது தசாபுத்தி கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறது, எடுத்துரைஞ்சு பேசுறதெல்லாம் தவிர்க்கணும், கொஞ்சம் பார்த்து பேசணும். சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுது, புதிய முயற்சிகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. எல்லாமே சிறப்பு தான். பட் ஆனால் அதுக்கான விஷயங்கள் நடக்குமான ஒரு பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் உங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக அது கிடைக்கும். கொஞ்சம் டிலேடாக கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன். டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு இறைவன் வந்து மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. இந்த இறைவன் வரணும். ஸோ ஓம் நமச்சிவாய நிமிஷம் உள்ளுக்குள்ளே வரணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்களாக கண்டிப்பாக இருக்குங்க. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன். ஸோ புதன் வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான வெற்றிகள், அதுவும் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் சிறப்பான வெற்றிகள்லாம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி சுக்கிரன் 11ல் இருக்கும்போது நல்ல வெற்றிகள் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள், பெரிய வருமானங்கள், அதுவும் வந்து பிரயாணங்களால் வந்து பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்பும், குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் சிறப்பாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி என்ன செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது தந்தைக்கு உங்களுக்கு சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை மண்டையில் போட்டு குழப்பிப்பீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி போடுங்க, எல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது
அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்களும் சிறப்பான ஒரு முன்னேற்றம், நல்ல விஷயங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் கவலையே வேண்டாம். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு பொசிஷனில் போய் உட்காரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த 4-7 வந்து தாயாரும் மனைவியும் குறிக்கும். ஸோ இருந்தாலும் வந்து அது வந்து 9ல் இருக்கும் ரொம்ப சிறப்பான, அதுவும் 11 கனெக்ட் ஆகும்போதே சொத்துக்களாலும் மனைவியாலும் தந்தை சார்ந்த விஷயமும் சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகள் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சில நேரம் அட்டமன்சியாக கொஞ்சம் வந்து பிடிவாதமாக இருக்கிறதை தவிர்க்க முடியாது. ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் வளர்ச்சி இருக்குமா அப்படின்னா வளர்ச்சி இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதை தவிர்க்க முடியாது. கொஞ்சம் வெளிநாடு, வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணுறதும் சில பேர் இருக்கணும், ஊராக சுற்றுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கணவன் மனைவியில் வந்து நிறைய சுற்றுவீங்க. வெளியூர் வெளிநாடு, அங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமாங்கிற எண்ணங்கள், இந்த பிளானிங்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. மற்றபடி 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் வந்து சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், பெரிய லாபங்கள், பிரயாணங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், தொழிலில் வந்து பெரிய லாபங்கள், பெரிய வெற்றியில் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது வெளிநாடு, வெளியூரில் இருக்கவங்களும் சிறப்பான வெற்றிகள், சிறப்பான விஷயங்கள், வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள், உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள், ஒரு சொத்து சுகங்கள் வாங்குறது, வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 9ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி அப்பாவுக்கும் உங்களுக்கும் வரும். வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்கள் போது கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சனி வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். கேட்ட கடன் கிடைக்கும், ஆனால் ஸ்லோவாக கிடைக்கும். ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருந்து நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். நல்ல ஒரு ஊக்குவிச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் செல்லும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, சனி வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள், வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்கள், ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக. வெளிநாட்டில் போகணும், வெளியூர் போகணுன்னு நினச்சிருக்கணும், கண்டிப்பாக அந்த ஆசையை நிறைவேறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பாவுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி, அந்த புதன் வந்து பெரிய வெற்றிகளை தருவதற்கான வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது நல்ல விஷயந்தான். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, அந்த கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பெரிய லாபங்களை நோக்கி ஒரு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரும். பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் வந்து பெரிய கடன்களை வாங்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி, அந்த பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள், வெளிநாட்டில் இருக்கிற பெரிய வெற்றிகள், தந்தையால் நல்ல பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களது குடும்பத்திற்கு தேவையான பணம் வந்து பெரிய அளவில் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும். ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ 10ல் இருந்து அவர் சனியுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது குழந்தைகள் விஷயங்கள். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாகவும், குழந்தைகளோட வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடனில் வந்து கொஞ்சம் இழுபறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும். ஓகேங்களா. தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதுதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதியான செவ்வாய், 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோடையும் குடும்பத்திலையும் வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 3ஆம் அதிபதியான குரு, 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கார். ஸோ இந்த 8ல் இருந்தாலே வந்து என்ன சிக்கல்னா
நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ என்னென்னா ஏதாச்சும் கம்யூனிகேஷன்ஸ் கொடுத்துருவோம், யாரோ ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு மூலையில் போட்டுக்கிட்டு ஒழட்டிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஸோ அந்த மாற்றங்களால் ஒரு எமோஷன்ஸ் வருது, ஒரு டென்ஷன் வருது, ஒரு கடன் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு டென்ஷன் வரதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது மேஜராக வந்து இந்த குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான் நடக்குமோ ஒழிய, மற்றபடி இது வந்து எல்லாரும் உடனே ஐயோ அப்படின்னு பயப்பட வேணாம். ஜென்ரலாக இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 வாட்டி யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி 5. ஸோ 4ஆம் அதிபதி 5 இருக்கும்பொழுது எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். 4ஆம் அதிபதி 5 இருக்கும்போது சனி வந்து உங்களுக்கு வந்து இப்போ குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயங்களும் ஒரு பிடிவாதங்கள், ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. என்னடா அது ஒரே நெகட்டிவாக அந்த நட்சத்திர சாரநாதன் சொல்லுவோம், ஸ்டார் லார்ட் வந்து 8ல் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் அது இருந்தாலும் சனி வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும் மொழியே, மற்றபடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும். வேலை விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் கடன்கள், கொடுக்கல் வாங்கல், தொழிலாளர்கள் உங்கள் கீழே வேலை பார்க்குறதுனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். வேலை செய்பவர்களும் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. 7ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவி தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அந்த கிரகங்கள் அங்கே இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 9ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு பெருத்த லாபங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான நம்மளாக இருக்குது. இது சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். மற்றபடி வந்து 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும். ஸோ பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் வருவதற்கான பட் இருந்தாலும் சூரியன் வந்து உங்களுக்கு குருடைய ஸ்டாரில் போகும்போது அந்த ஒரு 4 நாட்கள் வியாழக்கிழமை வரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஸோ மற்றபடி வியாழன் வெள்ளி வரை இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா ஒரு பிரார்த்தனை தான் ரொம்ப அவசியங்க. எல்லா கிரக நிலவங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஏடாவடமாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது. மற்றபடி வந்து இப்போ வரை பார்த்து பொது பலன்கள், இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்குது. ஸோ 10ல் இருக்கும். 11ஆம் தேதி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய லாபங்களை நோக்கி நம்ம எண்ணங்கள் சொல்லும். பட் இருந்தாலும் சூரியன் வந்து முதல்ல ஒரு 4 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் வியாழக்கிழமை வர. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லக்னமாகுது. சந்திர தசாபுத்தி அந்த நல்ல சிறப்பான ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான முயற்சியில் பெரிய வெற்றிகள், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கும். கணவன் மனைவியினுள்ள ஒரு தேவையில்லாத குழப்பங்கள், வீடு சம்மந்தமான விஷயம், குடும்பங்களெல்லாம் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் பார்த்து நடந்துக்கணும். தொழில் செய்பவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா திசை நடக்கும்போது என்ன மாதிரி விஷயம், ராகு வந்து உங்களுக்கு ஒரு சனியுடைய திசையில் இருக்கும்போது வேலையில் நிறைய ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், கொஞ்சம் அதீதமான வேலை பலுக்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. பட் இருந்தாலும் ராகு வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். பட் இருந்தாலும் வேலையில் மட்டும் கொஞ்சம் கடன் சம்மந்தமான விஷயங்களில் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம். வேலையிலும் சரி, மற்றபடி வந்து ஏதாச்சும் சொன்னாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்ள ட்ராவல் பண்ணும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவின் சாரத்தில் போகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயார் சம்மந்தமான விஷயம், குழந்தைகள் விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்கள்ட்ட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். துலா லக்னமாக இருந்து சனி புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுத்துரும். வெளியூரில் இருக்கவங்களாம் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதுக்கான அலைச்சல் சில பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து சந்திரோடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல், கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது 8ஆம் அதிபதி 10ல் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வந்து விரயங்கள் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் வந்து இந்த வாரம் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மற்றெல்லாம் ஒரு வார கிரகங்கள் தான் வேகமாக மாறக்கூடியது. கொஞ்சம் கவனமாக இருக்குங்க.
என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான நல்ல ஒரு லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, ஸோ விருச்சிக ராசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி வந்து 7 இருக்கும்போது 6ஆம் அதிபதி 7 வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல மாற்றங்கள், பணம் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, நல்ல ஒரு ரொட்டேஷன், லோன்ஸ் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதியான குரு 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களது வேலை சம்பந்தமான விஷயங்கள், அதாவது வந்து குழந்தைகளோட விஷயங்களில் வந்து சிறப்பான ஒரு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 3ஆம் அதிபதி 4 என்பது தாயாருக்கும் அவங்களுக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான சின்ன பிடிவாதங்கள், ஈகோ இருக்கிறதுனால பார்த்துட்டு இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து அந்த 3ஆம் 4 இருக்கும்போது அந்த ஒரு கான்ட்ரவர்சிஸை கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தோம். மற்றபடி தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள், வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 7 இருக்கும்போது நல்ல விஷயங்கள், காதல் திருமணங்கள் கைகூடி வருவது, குழந்தைகளுக்கு வந்து திருமணம் கைகூடி வருவதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி செவ்வாய் 7 இருக்கும்போது வேலையில் இருக்கும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9 இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, ரொம்ப சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 9 இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க, கொஞ்சம் அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான சந்திரன், 9ஆம் சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் புதன் வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகும். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம். அடுத்த கட்டத்திற்கு வந்து தொழிலை கொண்டு போகணுங்கிறதுக்கான ஒரு முயற்சிகளும் சிறப்பான வெற்றி தருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இருக்குது. ஸோ 10 இருக்கும்போது பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதியாக வந்து 10 இருக்கும்போது தொழிலில் வந்து ரொம்ப கவனம் தேவை. ஏதாச்சும் ஆசை காட்டி நம்ம மோசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனம் தேவை. ஸோ அதை பார்த்துருந்துக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். ஸோ இதுமேல் பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம், 9 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள். இப்போ நம்ம 10ஆம் அதிபதி வந்து 9 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நிறைய பிரயாணம் பண்ணுறது, கொஞ்சம் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தான் தொழிலை பார்த்துன்னு கொஞ்சம் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி யந்திரங்கள் நடக்கிறவங்க, சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். செவ்வாய் புதன் கிழமைகளில் மட்டும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி யந்திரம் நடக்கும். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7 இருக்கும். வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி யந்திரம், ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 அது வந்து 4ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ், சின்ன பிடிவாதங்கள், ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். அது வந்து குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து குரு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ நிறைய பிரயாணங்கள், கணவன் மனைவி வந்து ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வது, அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்காக வியாபாரத்திற்காக வந்து பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வந்து வக்கரமாக இருக்கும். தாயார் கொஞ்சம் அடமண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் வந்து எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. வீடு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பாக அமைவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்த ஃபாஸ்ட்டில் இருக்கார், அதுதான் விஷயம். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க எப்படி இருக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 9 இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதி வந்து பெரிய லாபம், பெரிய வெற்றிகள், பிரயாணங்கள் நல்ல வெற்றிகள், வெளிநாட்டில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியாக இருந்து 9 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல
வெற்றிகள், வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நல்ல பெரிய வெற்றிகள் எல்லாம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்படி நடக்கணும்னா நான் ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு சிவனை வழிபாடு பண்ணினா ஓன்மச்சம் இறைவன் வந்து உள்ளுக்குள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 4, 6ஆம் அதிபதி சொத்துக்களை ஏதாச்சும் கடன் வாங்கி வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். பட் இருந்தாலும் அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போது 8ஆம் அதிபதி சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு காலகட்டங்கள் தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். வீடு சம்மந்தமான விஷயங்கள், லோன் சம்மந்தமான விஷயங்கள் சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 2ஆம் அதிபதி 3ல், ஸோ 2ஆம் அதிபதி 3ல் 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தாயாரோட உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது நிறைய வேலை பலுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதை தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலையில் வந்து மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் 7ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கணவன் மனைவியினோட தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். யாரோ ஏதோ சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வதந்தின்னு சொல்லுவோமே. ஸோ அப்படி அவங்க பார்த்தாங்களா இங்கே பார்த்தாங்களான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டுவிட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நேராக உட்காந்து பேசுங்க, எல்லாமே கிளியர் ஆகிடும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லாபங்களை இனிஷியலில் கொடுத்தாலும் புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விரயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 9ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். 10ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெருத்த லாபங்களை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இந்த கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்புங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்பா சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாரத்தின் வந்து திங்கள் செவ்வாய் வந்து சிறப்பாகவும், புதன் வியாழனில் சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியாழன் வெளியில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள், நிறைய வேலை பலுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி என்ற ராகு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு வாசல் விற்பனை எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கு வந்து சின்ன ஒரு மன உளைச்சல், வண்டி வாகனம் சின்ன சின்ன செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும். தனுசு லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கார். ஸோ 4ஆம் அதிபதி 6ல் இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது வண்டி லோன் வாங்குறேன், இல்லை ஒரு வீடு லோன் வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரவுக்கு மீறி போய் ஏதாவது பெருசாக கடன் வாங்கி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் 3ல் இருக்கார். ஸோ 3ல் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய முயற்சிகள், நல்ல குடும்பத்திற்காக சின்ன சின்ன ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல வளர்ச்சி இருக்கும். வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து 8ல் இருக்கும்போது உங்களுக்கு 7, 10ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயம், கணவன் மனைவி விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 10ல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாமியார் வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் பார்த்துருந்துக்குங்க. பேராசையை காட்டி மற்றவங்க ஏமாற்றுவாங்க, அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி வந்து சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா யாராச்சும் சொல்லிட்டாங்க, ஏதாச்சும் வந்து ஒரு வதந்தியோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கோல் மூட்டிடுவாங்க, மண்டையில் போட்டு நம்மளுக்கு ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன். அதை நினச்சிக்கிட்டே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் பிரார்த்தனை வைங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு நேராக உட்காந்து பேசிடுங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சொல்லிட்டு மண்டையை குழப்பறதோட நேராக உட்காந்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சனி 2ல் இருக்கும்போது, அதுவும் 2 சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும் பேச்சில். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப
சிறப்பாக இருக்கும். அது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். பட் கொஞ்சம் டிலேடாக வரும். ஏன்னா வந்து சனி வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் டிலேடாக வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருந்ததுன்னா அது நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் போது என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியான குரு, 3ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது, அதுவும் 12ஆம் அதிபதி குழந்தைகள் விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அதுவும் வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மகர லக்னத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, மகர ராசி வந்து இப்போது அந்த குரு தசாபுத்தி அந்த அவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் போது 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள், சொத்துக்கள், புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ செவ்வாய் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான சூரியனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருந்து குழந்தைங்கிட்ட பேசும்போது, பசங்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எமோஷனலாக பேசிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள், குழந்தைகளுடைய திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கணிஞ்சு எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான புதன் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு முயற்சிகள், நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சந்திரன், 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பும், நல்ல ஒரு புதிய முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு வெளிநாட்டில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேல்நாட்டில் கல்வி, உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும் புதிய பார்ட்னர்ஷிப், வேலை, நல்ல வெற்றி, நல்ல ஒரு பாப்புலாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நண்பர்கள் வந்து ஏதாச்சும் ஏடாவிடமாக பழகி அதனால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக, ஏதோ பாட்டி கிட்டிலாம் கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் பார்த்து போய்க்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி. ஸோ 12ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா குருவாக இருந்த ஒரு 5ல் இருக்கும்போது நல்ல ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் நிறையா இருக்கும். ஸோ எங்கன்னா கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுங்கிற எண்ணங்கள் ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது கணவன் மனைவினோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளால் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப பார்த்து நடந்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அதனால் சிறப்பான வெற்றிகள், தொழில் வெற்றி, லாபங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு, வாரத்தின் இறுதியில் வந்து ஒரு நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு செவ்வாய் தசாபுத்தி அதனால் செவ்வாய் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் நல்ல லாபங்கள்லாம் கொடுக்கும். பட் இருந்தாலும் அது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளோட பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் சின்ன கான்ட்ரவர்சிஸ் கண்டிப்பாக வரும். மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது சின்ன சின்ன கலகங்கள் வீட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி நல்ல வளர்ச்சியும் நல்ல வெற்றிகளையும் கொடுக்கும். பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் சனி வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் டிலேடாக வரும், மற்றபடி வரும்னா கண்டிப்பாக வரும். மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருந்து சந்திரனுடைய சாதனம் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள், குழந்தைகளுடைய வெற்றிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு வந்து மனைவிக்கு வந்து பெரிய லாபங்கள் வரதுக்கான பார்ட்னர்ஸ்க்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருந்து 5ஆம் அதிபதியுடைய சாதத்தில் போகும்போது பெரிய வெற்றிகள், குடும்பத்தில் ஒரு பூர்வீகம் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல வெற்றி, நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும். 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, பணம் நல்ல ரொட்டேஷன் வர்றது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து பெரிய லாபம், பெரிய பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாதனம் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இப்போ 10ஆம் அதிபதி
அதாவது சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும்போது என்ன மாதிரி விஷயமோ 5 10ஆம் அதிபதி 7 இருக்கும், புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்பில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாதிபதியான சனி வந்து ராசியிலே இருக்கும்பொழுது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். மற்றபடி பெரிய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாய் தந்தை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் வந்து சில பேர் வந்து சொத்து ஏதாச்சும் வந்து கடன் வாங்கலாமா, கடன் கொடுத்து வாங்கலாமா, ஏதாவது லோன் பாட்டு அப்ளை பண்ணலாமாங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அம்மாக்கும் உங்களுக்கும் அப்பாக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்களில் 2ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குகிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2ல் உள்ள ராகு வந்து உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். 3ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாயாருக்கும் உங்களும் சின்ன கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் லோனில் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தையார் சம்பந்தமான விஷயங்களையும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலை விஷயங்கள், வேலை பொருட்கள் அதிகமாக இருக்குமே ஒழிய மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி அடுத்த லெவல் போகிறத பற்றி ரொம்ப சந்தோஷப்படும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அவங்க நம்மகிட்ட பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மற்றபடி வந்து கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் போனாலும் நல்ல ரீதியில் நல்ல ஒரு வெற்றிகளையும் நல்ல ஒரு பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும், தொழில் வாய்ப்புகள், நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு சச்சரவு, ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அம்மா அப்பாவை வச்சு 2 பேர் சண்டை போடுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள், புதிய முயற்சியில் வெற்றி, தொழில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏதாவது லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கூட தொழில் ரீதியான விஷயம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, சொத்து சம்மந்தமான விஷயங்கள் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபதி பலன்கள் கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 6ல் இருந்து கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபதி அந்த சிறப்பான பலன்கள், நல்ல வெற்றி, நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயமோ 4ல் இருக்கிறார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள், 2 வீலர் 4 வீலர் வச்சு வியாபாரம் பண்ணுறோம், நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய குடும்பத்துக்காக நிறைய பிரயத்தனம் பண்ணுவீங்க. அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. கும்ப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து 2 11ஆம் அதிபதி 4ல் இருக்கும். சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றது, அதுக்கு ஒரு லோன்ஸ் போட்டு ஒரு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்களை கற்றுத்தோம். ஒரு சொத்துக்களோ வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்களை தூண்டுறதுக்கான வாய்ப்புகள், அது லோன்ஸுக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 8ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து 6ல் இருக்கும்பொழுது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் வந்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. வேலையில் வந்து மற்றவங்க பேசும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா வேலை பளுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதி அந்த கேது வந்து 8ல் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தை பேசாமல் இருக்கணும். ஏன்னா விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்கள் கடன் வேணுமான்னு சொல்லி யோசித்து வாங்க. தேவையில்லாமல் வாங்கிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல ட்ராப்பில் மாட்டிடுவீங்க. கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து 4 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்கணும்னு தோணும். ஸோ அப்பாக்கும் உங்களுக்கும் வந்து சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் இருக்கும். வெளிநாடு வேலை சம்மந்தமான விஷயம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க.
ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கிற ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக. மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து 3ல் இருக்கிறார். ஸோ அவர் 10ஆம் தேதி 3ல் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக சிறப்பான பலன்கள் நல்லாயிருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா வந்து இப்போ 5ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாவது ஆசை காட்டி நம்ம வந்து ஏதாவது ட்ராப்பில் மாட்ட விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலை சம்மந்தமான விஷயங்கள், புதிய கடன்கள், ஒப்பந்தங்கள், ப்ராஜெக்ட் லோன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். ஆனால் எல்லாமே சிறப்பாக முடிவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. என்றைக்குமே வந்து 2ஆம் அதிபதி 3ல் 3ஆம் அதிபதி 2லையும் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத நபர்களை பேச்சு கேட்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் வந்து கொஞ்சம் நம்மளை ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரங்கள் வந்து குழந்தைகளோட கல்விக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி நிர்பந்தங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னா, புதன் வந்து தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து 4 7 போது மனைவிக்கு வந்து நல்ல ஒரு பெரும் பணம் வர்றது, பார்ட்னர்ஷிப்னால ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு வியாபாரங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். மற்றபடி வந்து பார்த்தா புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். புதிய வண்டி வாகனங்கள் எல்லாமே மாற்றலாமாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து 6ஆம் அதிபதி சூரியன் 5ல் இருக்கும். வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். வேலை வந்து எவ்வளோ வேலை கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் அப்படியே தாக்கு பிடிச்சி தான் போகணும். ஆனால் வந்து புதிய ஒப்பந்தங்கள் வேலையில் மாற்றுவாங்க. வேலையை வந்து இந்த வேலை பார்த்தோம் இல்லை இந்த வேலை பாருன்னு சொல்லி மாறி கொடுக்குறதையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வேறு வழி கிடையாதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான கேது. ஸோ 7ல் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய சாதனமும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். கணவன் மனைவிக்குள்ள வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் வந்து சின்ன ஈகோஸோ வெடுக்கு பேசுகிறதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சுக்கிரன். 8ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களாக ரொம்ப ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான இப்போ அதுக்காக நம்ம செலவு பண்ண மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில நேரம் குழந்தைகளோட பிடிவாதமும் நமக்கு வந்து ஒரு பெரிய நான் அதை தான் வேணும்னு பிடிவாதம் முடிப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். 9ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் மூலியமாக பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி இப்போ வந்து 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் இருக்குன்னா அது கரெக்டாக இருக்கா. நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, வரும்போது வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட்டை மீறி எங்கேயோ போயிடும். அப்புறம் கடன் சம்மந்தமான விஷயம் மாட்ட விட்டு அதுக்கப்புறம் அதில் வெளியில் வரதே பெரிய ப்ராப்ளம். அதனால் 1க்கு 10 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து சனி தசாபத்தியான சனி வந்து 12ல் இருந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. புதிய நபர்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒரு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளோட விஷயங்களில் நிறைய விரயங்கள் வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளோட விஷயங்கள் வந்து அவங்க அடுத்த கட்டத்திற்கான முயற்சி பண்ணுவீங்க. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து விரயங்களை வந்து தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து கேது தசாபதி வந்து கேது வந்து நல்ல லாபம் நல்ல ஏற்றணும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது அது சனியுடைய சாதனமும் குழந்தைகளுக்கான செலவுகளை நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும். கொஞ்சம் குழந்தைகளால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. மற்றபடி வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிரார்த்தனைங்கிறது எப்படின்னா இறைவன் நமக்குள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணும்போது அற்புதமான வாழ்க்கை நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கர்மா பூம்ராங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ ஒரு கர்மா வந்து எப்படி பூம்ராங்காக வந்து திருப்பி வருதுங்கிறதை நம்ம பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு ஃபஸ்ட் இன்சிடெண்ட் எங்களோட வம்சாவழியில் எங்கள் தந்தை சார்ந்த வம்சாவழியில் பார்த்திங்கன்னா அது வழியாக வந்து அந்த கர்மா வந்து தொடர்ந்து வரதை நான் பார்க்க முடியுதுங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனால் எங்கள் அப்பாவோடைய தங்கை, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து கால் ஊனமுற்றவர்கள். ஸோ அதே மாதிரி என்னுடைய தங்கை ஒரு ஊனமுற்றவர்கள். ஸோ அந்த மாதிரி வழியாக சில கர்மாக்கள் தொடர்ந்து வருதுங்க. ஸோ இது ஏன் வருது எதுக்கு வருதுன்னா நம்ம செய்கின்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம புத்திசாலியை நம்ம வந்து அவனை அடக்கி மிதித்து எதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் தாத்தா முப்பாட்டம் பண்ணதுக்கு நம்ம அவஸ்தைப்பட்டு தான் இருக்கிறோம். ஏங்க அவன் பண்ணதுக்கெலாம் நான் ஏங்க வந்து இந்த அவஸ்தை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அப்படி கிடையாதுங்க.
அவங்க தான் நாம அதுதான் விஷயமே. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் வந்து எப்படி சொத்துக்களை நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கோ, இந்த மாதிரி இந்த பாவங்களையும் நம்ம வாங்கி அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக இயற்கை கொடுத்துருது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமானா நிறைய நடந்திருக்கு. ஸோ என்னுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னுடைய ரொம்ப தூரத்து சொந்தக்காரர், ரொம்ப ஜென்யூனான பர்சன். ஸோ நல்ல வேலை நல்ல விஷயங்களில் இருக்கும்போது நல்ல கணவன் மனைவியாக கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். முதல் ஆண்டுலேயே வந்து கர்ப்பமாகி ஒய்ஃப் வந்து ஊருக்கு போகிறாங்க. ஸோ ஊருக்கு போகும்போது இங்கே வயசான அம்மாவை பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து வெறும் சமையலாக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறது ஒரு பொண்ணு வராங்க. ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு கொஞ்சம் அஃபேர் ஆகி அவங்க வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. முதல் குழந்தையை பெற்றுட்டு வர அந்த பெண்மணிக்கு வந்து இங்கே புருஷன் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபேரில் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்க பொண்ணை வந்து ஏதோ பணம் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாயிடுச்சு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு. இவர் என்ன ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணாருன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஒரு இதெல்லாம் வந்து 1970s நடந்ததுன்னு வச்சுக்கோமே, இந்த காலகட்டத்தில் 1970s. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் இந்த முதல் குழந்தைக்கு அப்புறம் அவருக்கு வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறகுது. ஸோ அந்த குழந்தை வளருதுங்க. ஸோ வளர பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வர ஒரு பிரச்சனைகள் வந்து அவரால் ஃபேஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா 3வது கூட ஒரு குழந்தை இருக்குது. முதல் குழந்தையும் 3வது குழந்தையும் நல்லா செட்ரேட் ஆகும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கிற பட்சத்தில் இந்த 2வது குழந்தையோட டார்ச்சர்ஸ் தாங்கவே முடியாது. அது வந்து நிறைய பிரச்சனைகளே அவர் வந்து வாழ்க்கையில் கொண்டாந்து வெளியில் தலை கொட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டு வந்து வருதுங்க. தேவையில்லாத சவாசங்கள், தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஒரு லெவலில் வந்து அந்த குழந்தை வந்து போய் ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் ஏற்பட்டுருதுங்க. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அது ஜெயிலில் வந்து ஒரு ஸ்லேட் பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்திடுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அவர் ரொம்ப தலை குனிஞ்சு அவர் ரொம்ப இதை பண்ண. ஸோ ஒரு கர்மாங்கிறது பாருங்கள், அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 35-40 வயசு ஆகிற வரை அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார். கிட்டத்தட்ட வந்து லைஃப் டைமில் மற்ற 2 குழந்தைகளால் அவர் கஷ்டமே படலை. ஆனால் அந்த ஒரு சின்ன துரோகம், சின்ன விஷயம் எவ்வளோ தூரம் வந்து அவரை வாட்டி வதைச்சதுன்னும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் வந்து நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு விஷயம் ஒரு கர்மா பண்ண போகிறோம், நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ண போகிறோம்னா ரொம்ப யோசிங்க. ஒரு உயிரை அடிக்கிறதுனா கூட ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம புத்திசாலித்தனமாக ஏமாற்றிட்டோம், இன்றைக்கி இவனை ஏமாற்றிட்டேன், எனக்கு காசு வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் திரியிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இதோடைய பேக்ராஃப்டில் வந்து அடுத்தது உங்களுக்கு கர்மா வந்து பூம்ராங்காக வந்து அப்படியே வந்து உட்காரும். எப்படி உட்காருன்னா, உங்கள் பிள்ளையாக வந்து உட்காரும், இல்லை உங்கள் பேரனாக உட்காரும். நீங்கள் கஷ்டப்படும் போது அது கஷ்டமாகவே தெரியாது, ஓகேங்களா? ஆனால் உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக கண்ணுந்து ரத்தம் வரும். ஸோ அதனால் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க, கர்மாவில் பூம்ராங்.